வணக்கம் டெக் தமிழா. சாம்சங் கேலக்ஸி M10 M20க்கு அப்புறம் இப்போ புதிதாக கேலக்ஸி M30 வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த M20க்கும் M30க்கும் ரொம்பவும் வித்தியாசம் கிடையாது. டிஸ்பிளே, பின்பக்கம் உள்ள கேமரா, செல்ஃபி கேமரா மற்றும் ஒரு அதிக ஸ்டோரேஜ் வேரியன்ட் ரேமோடு இது வருது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை பார்க்கலாம், கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம், கேமிங்கோட சில சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அமைக்கிறங்க, இந்த பெல் பட்டனும் அமைக்கிறங்க, ஆதரவு தொடர்ந்து தாருங்க. இப்போ M30யோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 14,990 15,000. 6GB RAM 128GB வேரியண்டோட விலை வந்து 18,000. பாக்ஸுக்குள்ள குவிக் ஸ்டார்டர் கைட், M30 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது கிரேடியன்ட் ப்ளூ கலர், கிரேடியன்ட் பிளாக் கலர்ஸ்லையும் கிடைக்குது. இந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து M20ல் இருக்கிற இந்த சாலிட் கலரை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 15 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள். இப்போ ஃபோனை பவர் ஆன் பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. மேல் பக்கம் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், கீழே வந்து ஸ்பீக்கர், மைக், டைப் சி போர்ட் மற்றும் ஆடியோ ஜாக். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் மற்றும் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. டூவல் 4G வோல்டி சப்போர்ட்டும் உண்டு. பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா, LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் சாம்சங்கோட பிராண்டிங். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. பாலிகார்பனேட் பாடி ஆன ஒரு டீசெண்டான ஒரு டிசைன், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ரவுண்டட் கார்னர்ஸ், பின்பக்கம் சைடு எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கையில் யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. டிஸ்பிளேக்கு வருவோம். 6.4 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே. வாட்டர் டிராப் நாச் இருக்கு. இதை இன்ஃபினிட்டி U நாச்னு சாம்சங் சொல்கிறாங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளேனால M20ல் இருக்கிற டிஸ்பிளேயை விட இது நல்லா இருக்கு. கலர்ஸும் பிரைட்டாகவும் பளிச்சுன்னு இருக்கு. எனக்குனோ இந்த கேலக்ஸி A50ல் உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ரெண்டும் கம்பேர் பண்ணுறேன், அதில் பார்ப்போம். ஆனால் தனியாக பார்க்கும்போது இது நல்லா இருக்கு. M20யை விட கண்டிப்பாக பெட்டரான ஒரு டிஸ்பிளே இந்த M30ல் கொடுத்துருக்காங்க. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. சன்லைட்டில் யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஐ கம்ஃபர்ட் மோடும் இருக்கு. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் UIயில் ரன் ஆகுது. A50ல் வந்து 1 UI கொடுத்துருந்தாங்க. M சீரீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் UI தான் இருக்குது. பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரீ இன்ஸ்டால்டாக ஃபேஸ்புக், டெய்லி ஹண்ட், மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்குது. அவங்களோட கேலக்ஸி ஆப் ஸ்டோரும் இருக்குது. FM ரேடியோவும் உண்டு. டயலரில் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது. அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் டுவல் ஆப்ஸ், பேனிக் மோட், ஒன் ஹேண்ட் மோட் மற்றும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷனும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, சில நேரம் ஆக்குரேட்டாகவும் இல்லை. M20ல் இருந்த சேம் Exynos 7904 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இந்தியாவுக்காக பிரத்யேகமாக பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க. 4GB RAM மற்றும் 6GB RAM ஆப்ஷன்ஸோடி வருது. DDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. PUBG வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் மிட் கிராஃபிக்ஸில் விளையாடலாம். M20ல் பார்த்த மாதிரி இது வந்து கேமிங்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபோன்னு சொல்ல முடியாது, ஆனால் கேம்ஸ் விளையாடலாம். நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா இருக்கு. கேமிங்க்குன்னு ஒரு ஃபோன் வாங்கலை, ஆனால் எல்லா டாஸ்க்கும் ஒரு நார்மலான டாஸ்க்கு ஒரு ஃபோன் வேணும்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும். கேம்ஸும் கூடவே நீங்கள் விளையாடலாம். தேவையான எல்லா பேசிக் சென்சர்ஸும் இருக்குது. ஜைரோஸ்கோப்பும் இருக்குது. இனி கேமராக்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா செட்டப். ஒரு 13 MP மெயின் கேமரா, f1.9 அப்பர்ச்சர், 5 MP அல்ட்ரா வைட் சென்சர் மற்றும் டெப்த் சென்சிங்காக ஒரு 5 MP சென்சர். பேனரோமா, ப்ரோ மோட், பியூட்டி, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு போர்ட்ரேட் மோட், AR ஸ்டிக்கர்ஸ், பர்ஸ்ட் மோட் இருக்கு. ஃபுல் HD வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ் ஆப்ஷன் இல்லை. செல்ஃபி வந்து M20ல் வந்து 8 MP இருந்தது. இதில் வந்து அதை டபுள் பண்ணியிருக்காங்க, 16 MP இருக்கு. சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். $5000 mAh பேட்டரி, நல்ல பேட்டரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கேலக்ஸி M30. M20 விட டிஸ்பிளே மற்றும் கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதிகம் ஸ்டோரேஜ் வேணும்னா இதில் வந்து 128GB வேரியண்ட்டும் இருக்குது. ஆனால் இது மட்டும் போதுமா? சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த M சீரிஸ் மற்றும் A சீரிஸில் அக்ரெசிவாக களமிறங்கியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமுக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.